நன்மையோ கிருபையோ தொடருமே. உயிரோடு வாழும் நாடெல்லாம் நன்மையோ கிருபையோ தொடருமே. உயிரோடு வாழும் நாடெல்லாம் நன்மையோ கிருபையோ தொடருமே. உயிரோடு வாழும் நாளெல்லாம் நம்ம உயிர் வாழ்கிற நாளெல்லாம் நமக்கு நன்மை தொடரணும். அதை எப்படி சொல்லணும்னா, உயிர் வாழ்வதற்கே நமக்கு என்ன தேவைன்னா நன்மை தேவை. உயிர் வாழ்வதற்கே நமக்கு என்ன தேவைன்னா நன்மை தேவை. அப்போ உயிர் வாழ்வதற்கு நன்மைகள் தேவை அப்படின்னா இன்றைக்கி தேவ சமூகத்தில் நம்ம ஆராய வேண்டிய ஒன்று, யாருக்கு உயிர் வாழ்வதற்கே தேவன் நன்மையை செய்ய விரும்புகிறார்? உயிர் வாழ்வதற்கே தேவன் யாருக்கு நன்மையை செய்ய விரும்புகிறார்? உயிரோடு இருக்க நாளெல்லாம் நன்மை தேவைதான், அவசியம்தான். ஆனால் அதை தாண்டி உயிர் வாழ்வதற்கே இன்றைக்கி என்ன தேவைன்னா நன்மை தேவை. உயிர் வாழ்வதற்கே நமக்கு நன்மை தேவை. அது அந்த காலையில் நமக்கு சொல்கிறது, நீ உயிர் வாழ்வதற்கு தேவையான நன்மைகளை உனக்கு செய்வேன். நீ உயிர் வாழ்வதற்கு தேவையான நன்மைகளை உனக்கு நான் என்ன செய்வேன்? நான் செய்வேன். அது அந்த காலையில் கர்த்தர் நமக்கு சொல்கிறது. நீ உயிர் வாழ்வதற்கு என்ன தேவையோ, என்ன நன்மை இருந்தால் நீ உயிர் வாழ முடியுமோ அந்த நன்மை செய்வதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். உயிர் வாழ்வதற்கு தேவையான நன்மைகளை செய்வதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த உயிர் வாழ்வதற்கு நமக்கு நன்மை தீணும் அப்படின்னா ஒரு சரியான மனமாற்றம் நமக்கு வேணும். ஒரு சரியான மனமாற்றம் நமக்கு வேணும். அந்த சரியான மனமாற்றம் தான் தேவ ஜெபத்திலிருந்து இல்லை தேவ மனிதர்கிட்டிருந்து தேவனிடத்திலிருந்து நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான நன்மைகளை நமக்கு கொண்டு வரும். இது ஒரு சரியான மனமாற்றம். சரியான மனமாற்றம். இன்றைக்கி அந்த சரியான மனமாற்றத்தை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா எதிர்பார்க்க விரும்புகிறார், வலியுறுத்த விரும்புகிறார். ஒரு சரியான மனமாற்றத்தை எதிர்பார்க்க விரும்புகிறார், இல்லை சரியான மனமாற்றம் ஏற்படுத்த விரும்புகிறார். அதை வச்சு தான் நீ உயிர் வாழ்வதற்கு தேவையான நன்மைகளை உனக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு சின்ன கருத்தை மட்டும் அந்த காலையில் சொல்லி கடந்து போகிறேன். கர்த்தர் கிருபை செய்யட்டும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சோன்னா 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிச்சோன்னா, ஒரு எகிப்தியனை வெளியிலே அவர்கள் கண்டு, தாவீதும் அவருடைய சேவகரும் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ ஆடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சை குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பிறகு அவனுடைய உயிர், இப்போ இவனுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, உயிரோடு இருக்க நாளெல்லாம் நன்மை இல்லை, உயிர் வாழ்வதற்கு தேவையான நன்மை இவனுக்கு இப்போ கிடைச்சது. இந்த எகிப்திய வாலிபனுக்கு கிடைச்சது உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் நன்மை இல்லை, உயிர் வாழ்வதற்கு தேவையான நன்மை. இந்த நன்மையை ஆண்டவர் எப்போ செய்ய விரும்புகிறார்? ஏன் இவனுக்கு நன்மையை செய்யக்கூடிய சூழலை உருவாக்கினார்? நன்மையை இவன் சாதாரண ஆள் இல்லை, ரொம்ப ஒரு வாலிபன் அப்படின்னா ஒரு சராசரியான ஒரு வாலிபனாக என்ன செய்ய முடியாது, இவனை எடுக்க முடியாது. இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு நீங்கள் 14வது வசனத்தை 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தாவீது அவனை நோக்கி அதுக்கு 13ஆம் வசனம், தாவீது அவனை நோக்கி நீ யாருடையவன் கேட்டதற்கு அவன் நான் அமலேக்குடைய பிள்ளையாண்டான். 14ஆம் வசனம், கிரேத்தினுடைய தென்புறத்திலும்
யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய், அப்படின்னா ஒரு படையெடுத்து போகிறோம்னா அந்த படையில் அவன் யாராக இருக்கிறான்? ஒரு படை வீரனாக இருக்கிறான். இவன் சாதாரண வாலிபனாக சராசரியாக நம்ம ஊரில் இருக்கிற ஒரு வாலிபனாக என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. மாறாக என்ன சொல்கிறான், நாங்கள் படையெடுத்து போகிறோம் அப்படின்னா அந்த படையில் யார் இருக்கணும்? இவன் ஒரு படை வீரனாக இருக்கணும், இல்லை ஒரு படை தளபதியாக இருக்கணும். அவன் சொல்கிற அடுத்த வார்த்தை, காலபுடைய தென்புறத்திலும் படையெடுத்து போய் சிக்லாக்கை அக்கினினால் சுட்டெரித்து போனது ஒரு ஊருக்கு இல்லை, கிட்டத்தட்ட 4 இடத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. 4 இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. கிரேத்தினுடைய தீவுக்கு போகிறாங்க, யூதாவுக்கு மேலே போகிறாங்க, காலேபுடைய தென் தேசத்துக்கு மேலே போகிறாங்க. கடைசி அவன் போகிற இடம் என்னன்னா சிக்லாக். இந்த 4 இடங்களுக்கு அவன் என்ன செய்கிறான், போகிற ஒரு சாதாரண வாலிபன் இல்லை, இவன் ஒரு படை வீரன். இவன் ஒரு படை வீரன். இந்த படை வீரன் என்ன செய்யணும்னா, படை வீரனுடைய தயவு தான், படை வீரன் தான் மற்றவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ராஜாவுக்கு நன்மை செய்யணும். யாரு? ஒரு படை வீரன் இருக்கிறான்னா, ஒரு இராணுவத்தில் ஒரு ஆள் இருக்கிறான்னா, இராணுவத்தினுடைய தளபதி இவனுக்கு நன்மை செய்வானா, இவன் தாவீதுக்கு இவன் அவனுக்கு நன்மை செய்வானா, தளபதிக்கு நன்மை செய்வானா, இவன் தான் அவனுக்கு என்ன செய்யணும், நன்மையை செய்யணும். யார் நன்மை செய்யணும்? இவன் தான் அவனுக்கு என்ன செய்யணும், நன்மையை செய்யணும். ஆனால் இவன் அவனுக்கு நன்மை செய்கிற இடத்துலேருந்து இவன் அடுத்தவங்கிட்ட நன்மையை பெறக்கூடிய இடத்துக்கு என்ன செஞ்சிட்டான், தள்ளப்பட்டு போயிட்டான். அது ஏன் அப்படி சொல்கிறேன். அப்போ முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், நீ உயிர் வாழ்வதற்கு தேவையான நன்மைகள் இன்றைக்கி நமக்கு என்ன செய்யணும்னா நமக்கு கிடைக்கணும். உயிர் வாழ்வதற்கு தேவையான நன்மை, உயிரோடு நாள் வரைக்கும் நன்மை இருக்கட்டும். ஆனால் முதல்ல உயிர் வாழ்கிறதுக்காவது என்ன கிடைக்கணும், உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நன்மை தான் நல்லது, தேவையில்லைன்னு இல்லை சொல்லலை, நல்லது தான். ஆனால் முதல்ல உயிர் வாழ்கிறதுக்காவது என்ன கிடைக்கணும்னா நன்மை கிடைக்கணும். உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நன்மை கிடைச்சா நல்லது தான், ஆசீர்வாதம் தான், கர்த்தர் கிருபை செய்யட்டும். அது மானான்னு சொல்லலை, வேண்டான்னு சொல்லலை. மாறாக என்ன அப்படின்னா, உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நன்மை. அப்புறம் முதல்ல உயிரோடு இருந்தால் தானே உயிரோடு நாள் வரைக்கும் நன்மை. முதல்ல உயிரோடு இருந்தால் தானே உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நன்மையை பெறுறது. உயிரோடைய ஆள் இல்லைனா அப்புறம் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் என்னத்தை நன்மையை பெறுறது? அப்போ தேவன் என்ன விரும்புகிறா, நீ உயிர் வாழ்வதற்கு தேவையான நன்மையை உனக்கு வேணும்னு சொன்னால் ஒரு சரியான மனமாற்றம் என்ன செய்ய வேண்டும், உனக்கு கிடைக்கணும். முதல்ல அவன் யார் அப்படின்னா, நன்மையை செய்யக்கூடிய இடத்துல இருந்தவன். நன்மையை செய்யக்கூடிய இடத்துல இருந்தவனுக்கு ஏன் நன்மையை பெறக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டு போயிட்டான்? நன்மையை செய்யக்கூடியவன் இவன் யாரு? இவன் ஒரு படை வீரன், இவன் ஒரு போர் வீரன், ஒரு படையில் இருக்கிற ஒரு தளபதியாக இருக்கலாம், இல்லை அந்த படையில் இருக்கிற ஒரு வீரனாக இருக்கலாம். ஆக மொத்தம் என்ன, அந்த படையில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு நபரை இல்லை, அந்த படையில் இருக்கிறவங்களே வீரர்கள் தான். இவன் யார், ஒன்று அந்த வீரனாக இருக்கணும், இல்லை அந்த படையை நடத்தக்கூடிய தலைவனாக இருக்கணும். ஆக இவன் ஒரு பெரிய நன்மையை செய்து கொண்டு இருந்தவன். ஆனால் நன்மையை செய்து கொண்டு இருந்தவனை ஏன் நன்மையை பெறக்கூடிய அளவுக்கு எனக்கு 2 திராட்சை கூட கிடைச்சா போதும், எனக்கு ஒரு அத்திப்பழ அடை கிடைச்சா போதும், எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு கிடைச்சா கூட என்ன செஞ்சிருவேன், நான் உயிர் வாழ்ந்துருவேன், எனக்கு அதை கூட கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையேன்ற நிலைமைக்கு இவன் ஏன் தள்ளப்பட்ட அப்படின்னா, ஒரு சரியான மனமாற்றம் ஏற்படாமல் போனது. அதனை பிறகு சொல்கிறேன். அப்போ சரியான மனமாற்றம் ஏற்படுமானால் இந்த பூமியில் உயிர் வாழ்வதற்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளையும் நமக்கு செய்வதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். எப்போ சரியான மனமாற்றம் ஏற்பட்டால். என்ன மனமாற்றம் ஏற்பட வேண்டும், என்ன மனமாற்றம் ஏற்பட வேண்டும்? சேரக்கூடாத நபரோடு கூட சேர்ந்து செய்யக்கூடாத செயலை செய்ய மாட்டேன்ற மனமாற்றம் வரணும். சேரக்கூடாத நபரோடு கூட சேர்ந்து செய்யக்கூடாத செயலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு மனமாற்றம் நமக்கு வந்துடுச்சுன்னா இந்த பூமியில் நன்மையை, உயிர் வாழ்வதற்கு தேவையான நன்மையை கர்த்தர் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். என்ன மனமாற்றம்? சேரக்கூடாத நபரோடு சேர மாட்டேன், செய்யக்கூடாத நபரோடு செயலை செய்ய மாட்டேன். சேரக்கூடாத நபரோடு சேர மாட்டேன், செய்யக்கூடாத செயலை செய்ய மாட்டேன். இந்த மனமாற்றம் எனக்கு ஏற்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த மனமாற்றம் ஏற்பட்டு விட்டால் என்ன மனமாற்றம்? சேரக்கூடாத நபரோடு சேர மாட்டேன்,
செய்யக்கூடாத செயலை செய்ய மாட்டேன். இதை ரெண்டையும் நான் மனமாற்றம் ஏற்படுத்தி கொண்டா இந்த பூமியில் உயிர் வாழ்வதற்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா நமக்கு தேவன் செய்ய விரும்புகிறார். இந்த மனமாற்றம் எனக்கு ஏற்படலை. எந்த மனமாற்றம்? நான் சேரக்கூடாத நபரோடையும் சேராமல் இருக்க மாட்டேன், செய்யக்கூடாத செயலையும் செய்யாமல் இருக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன். இப்போ நைட்டு சொன்னோம் இல்லையா, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் என்ன செய்வேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருப்பேன்னா ஒரு நாள் என்ன கிடைக்காது, இந்த பூமியில் உயிர் வாழ்வதற்கு தேவையான நன்மைகள் கிடைக்காது என்பதை இந்த காலிலே தீர்க்கமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வாலிபனுக்கு என்ன மனமாற்றம் சொன்னேன்? சேரக்கூடாத நபரோடு சேர மாட்டேன், செய்யக்கூடாத செயலை செய்ய மாட்டேன். அப்போ சேரக்கூடாத நபரோடு சேர்ந்தாலே செய்யக்கூடாத செயலை செஞ்சிருவான். சேரக்கூடாத நபரோடு சேர்ந்தாலே செய்யக்கூடாத செயலை செஞ்சிருவான். அப்போ அந்த சேரக்கூடாத நபர் யார், அவன் செஞ்ச செயல் என்ன, அதை தான் நீ கவனித்து அதிலேருந்து என்ன ஏற்படுத்துகிறான், ஒரு பெரிய மனமாற்றம் அவனுக்குள்ளே என்ன செய்கிறது ஏற்படுது. அப்போ அவனை கேட்கணும், யார் கூட சேர்ந்தப்பா அப்படின்னு கேட்டால் அந்த மேலே வாசிச்சும் போது அவன் சொல்கிறான், தாவீது அவனை நோக்கி நீ யார் என்று கேட்டதுக்கு நீ எவ்விடத்தான் என்றதற்கு 13 வசனம், நான் ஒரு அமலேக்கே பிள்ளையாண்டான், அமலேக்கே பிள்ளையானாகிய எகிப்தியன் பிள்ளையாண்டான் 3 நாளைக்கு முன்னே. அப்போ இந்த எஜமான் யாராக இருக்கணும்? ஒன்று அமலேக்கனாக இருக்கணும், இல்லை எகிப்து தேசத்தானா இருக்கணும். இவன் 2 சொல்கிறான், ஒன்று நான் ஒரு அமலேக்கியன், 2வது என்ன, எகிப்து தேசத்தாகிய பிள்ளையாண்டான்றான் இல்லையா. அப்போ இவன் யார் கூட இருந்தான்? ஒன்று அமலேக்கியனோடு இருந்திருக்கணும், இல்லை எகிப்து தேசத்துக்கானோடு இருந்திருக்கணும் இல்லையா. இவன் என்ன சொல்கிறான்? 2 வார்த்தையை சொல்கிறான். நீ யாருப்பா அப்படின்னு கேட்டால் 2 வார்த்தையை சொல்கிறான். என்ன வார்த்தையை சொல்கிறான்? நான் ஒரு அமலேக்கியன். 2வது என்ன சொல்கிறான்? எகிப்து தேசத்தானாகிய பிள்ளையாண்டான் அப்படின்றான். நான் ஒரு அமலேக்கியன், எகிப்து தேசத்தனாகிய பிள்ளையாண்டான்றான். அப்போ இந்த என் எஜமானனை கைவிட்டான்னு சொல்கிறாரு. அந்த எஜமான் யாராக இருக்கணும்? ஒன்று அமலேக்கியனாக இருக்கணும், இல்லை எகிப்து தேசத்தானா இருக்கணும் இல்லையா. இந்த 2 கூட்டத்தாரோடு இவன் சேரும்போது தான் இந்த நன்மையை செய்து கொண்டிருக்கிற நிலைமையில் இருந்தவனை நன்மையை பெறக்கூடிய நிலைமைக்கு ஆண்டவர் தள்ளப்பட்டு போயிட்டார். ஏன்னா இந்த 2 கூட்டத்தாரோடு சேரும்போது, இந்த 2 கூட்டத்தில் யாரோ ஒரு கூட்டத்தார் தான் அந்த எஜமான் இருக்கணும். பட் அந்த ஒரு எஜமான் எப்படிப்பட்ட, அவனோட சேர்ந்தபோது அவன் எப்படிப்பட்ட செயலை செய்ய விரும்புகிறான்? அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறதுக்கு 14 வசனம், நாங்கள் தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கை அக்கினியால் சுட்டெரித்து போட்டார். இந்த சிக்லாக்கை அக்கினியால் சுட்டெரித்த போது நடக்கிற சம்பவம் என்ன? 3வது வசனத்திலிருந்து, தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு சிக்லாக்குக்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது நான் தாவீதும் அவனோடு கூட இருந்த மனுஷரும் அழுகிறதற்கு. அப்போ என்ன செய்யறவன் செய்யறான் அப்படின்னா, சேரக்கூடாத நபரோடு சேர்ந்தா செய்யக்கூடாத செயல் இல்லையா. அப்போ செய்யக்கூடாத செயல் என்ன? ஒரு தேவ மனிதர்களை துக்கப்படுத்துவது, ஒரு தேவ மனுஷர்களை துக்கப்படுத்து. இந்த அமலேக்கியர் செஞ்ச வேலை என்ன? தாவீதும் அவன் மனுஷர்களும் துக்கப்படுவதற்கு மூல காரணமாக அமைஞ்சவன். அப்போ சேரக்கூடாத நபரோடு சேர்ந்தா செய்யக்கூடாத செயல் என்ன? இந்த 3மே யாரு? யூதாவுடைய தென்புறம். யூதானா யாரு? ரட்சிக்கப்பட்டவன் இல்லையா. காலேபுடைய தென்புறம்ன்றான், அது யாரு? ரட்சிக்கப்பட்டவன். சிக்லாக்கு போனான், சிக்லாக்கில் இருக்கிறது யாரு? சிக்லாக்கில் இருக்கிறது யாரு? தாவீது இல்லையா. இப்போ இவங்களும் யார் தான்? ரட்சிக்கப்பட்டவன் தான். ஆக மொத்தம் இந்த அமலேக்கன் கூட சேர்ந்தாலும் சரி, இல்லை எகிப்தியன் கூட சேர்ந்தாலும் சரி, இந்த எகிப்தியன் கூட சேர்ந்தாலும் அமலேக்கன் கூட சேர்ந்தாலும் இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு தேவ ஜனம் துக்கப்படக்கூடிய செயலை அவங்க செய்வாங்க. ஒரு தேவ மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஜனம்
துக்கப்படக்கூடிய செயலை ஒருவர் செய்வாங்கன்னா, நீ எவ்வளவு உதவி செய்கிற நபர்கள் இடத்துல இருந்தாலும் சரி, உதவி பெறக்கூடிய இடத்துக்கு கதை தள்ளி விட்டுருவார். உதவியை செய்யக்கூடிய இடத்துல எது வரைக்கும், சிக்லாக்குக்கு மேலேயும் யூதாவுக்கு மேலேயும் காலேபுடைய தென்புறத்துக்கு மேலேயும் இவன் கையை வைக்காத வரைக்கும் அவனுக்கு எப்படி இருந்தவன்? நல்ல யுத்த வீரன், நல்ல போர் வீரன். யாரு? இந்த அமலேக்க வாலிபன். ஆனால் என்னைக்கு சிக்லாக்கு மேலே கையை வச்சானோ, என்னைக்கு காலேபுடைய தென்புறத்தில் கையை வச்சானோ, என்னைக்கு யூதாவுடைய தேசத்தில் கையை வச்சானோ, தேவ ஜனம் இவன் செயலை கண்டு என்னைக்கு துக்கப்பட்டாங்களோ அன்றைக்கு உதவி பெற செய்யக்கூடிய நிலைமையில் இருந்தவனை உதவி பெறக்கூடிய நிலைமைக்கு கர்த்தர் தள்ளிவிட்டார். உதவி பெறக்கூடிய நிலைமைக்கு நினைச்சிட்டாரு, தள்ளி விட்டுட்டான். அப்போ எப்போ நம்ம உதவி பெறக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுடுவோம்? எனிபடி, அது எந்த உதவி வேணாலும் இருக்கலாம், அது எந்த உதவி வேணாலும் இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அடிப்படையான தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியாமல், இன்னும் சொல்ல சாப்பாடு கூட கிடைக்க முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு வறுமையில் தள்ளப்பட்டதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுவரைக்கும் நீ எங்கெங்கோ போன பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ யாரை துக்கப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிற? ஒரு தேவ பிள்ளைகளை துக்கப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிற, தேவ பிள்ளைகளை துக்கப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிற. கர்த்தருடைய பிள்ளைகளை துக்கப்படுத்தின ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கர்த்தர் விட மாட்டார் என்பதுக்கு நமக்கு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் மிகப்பெரிய ஆதாரம் இல்லையா? மிகப்பெரிய ஆதாரம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் மிகப்பெரிய ஒரு ஆதாரம். என்ன ஆதாரம்? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1, 2, 3 வேகமாக வாசிக்கலாம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் ஒரே சுற்றி பிரகாசித்தனாக்கா சும்மா சுத்தலை இல்லையா, ஒரே தட்டிச்சு பாரு, மேலே நம்ம கீழே வந்துட்டார். இப்போ இந்த அமலேக்க வாலிபன் முதல்ல எங்கே இருந்தான்? மேலே இருந்தான் இல்லையா? இந்த அமலேக்க வாலிபன் முதல்ல இருந்தான். இப்போ பவுலை அப்படியே கம்பேர் பண்ணிக்கோங்களேன். என்ன கம்பேர் பண்ணிக்க? பவுல் எங்கே இருக்கிறாரு? மேலே இருந்தார். ஒரே ஒரு தட்டுனா இருப்பார். எப்போ தட்டினாரு? நான் என்னைக்கு சீசனை, ஒரு தேவனுடைய சீசர்களை துன்பப்படுத்தணும் வேதனைப்படுத்தணும்னு நினைச்சா இருப்பாரு. இன்னும் துன்பப்படுத்தலை, இன்னும் வேதனைப்படுத்தலை. துன்பப்படுத்தணும்னு நினைக்கும் போதே கர்த்தர் தட்டுவார். ஆனால் துன்பப்படுத்தினா எப்படி தட்டுவார்? கரெக்டாக நீங்கள் பாருங்கள். இந்த அப்போஸ்தலர் 3:9ஆம் அதிகாரத்துக்கும் 1:30 சேம் அப்படியே எக்ஸாக்ட்லாக பொருந்தும் பாருங்கள். என்னது? இவரும் 3 நாள் சாப்பிடாம கிடக்கிறாரு. யாரு? பவுல் எத்தனை நாள் சாப்பிடாம கிடக்கிறாரு? 3 நாளாக சாப்பிடாம கிடக்கிறார் இல்லையா? அமலேக்க வாலிபன் எத்தனை நாள் சாப்பிடாம கிடக்கிறான்? 3 நாளாக சாப்பிடாம கிடக்கிறான் இல்லையா? அவனும் விழுந்த இடத்துல கிடக்கிறான், இவரும் விழுந்த இடத்துல கிடக்கிறாரு. தூக்கின்னு போய் பட்டத்தில் விட்டுட்டாங்க, அவ்வளோதான். இப்போ எங்கே இருக்கிறாரு? இவரும் விழுந்த இடத்துல கிடக்கிறாரு. அவருக்கும் எழும்ப முடியல, இவருக்கும் எழும்ப முடியல. அவருக்கும் உதவி செய்ய ஆள் இல்லை, இவருக்கும் உதவி செய்ய ஆள் இல்லை. கர்த்தரா ஒரு ஆள். இவருக்கு அனனியா அனுப்பினாரு, அவனுக்கு தாவீது அனுப்பினாரு. பவுலுக்கு யார் அனுப்பினாரு? அனனியா அனுப்பினார். எதுக்கு? அந்த மீன் சேதலை கீழே அனுப்பி என்ன பண்ணு, அவனை தூக்கி அனுப்புப்பா அப்படின்னார் இல்லையா? சவுலுக்கு, அமலேக்க வாலிபனுக்கு தாவீது அனுப்பினார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரமும் 1 சாமுவேல் 30 சேம் அப்படியே பொருந்தக்கூடிய ஒரு அதிகாரம். இப்போ இவரும் மேலே இருந்தார். வாலிபன் எங்கே இருந்தான்? நல்ல மேலே இருந்தான். மேலே என்ன அர்த்தம்? நல்ல திறமை, நல்ல அறிவு, நல்ல பலம், நல்ல இது, எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய இடத்துல இருந்தான். ஒரே ஒரு தட்டுனா இருப்பார். எப்போ தட்டினாரு? இவரை எப்போ தட்டினாரு? பவுல என்னைக்கு சீசர்களை துன்பப்படுத்தணும்னு நினச்சி லெட்டரை கையில் பிடிச்சாரோ அன்னைக்கு அவரை பிடிச்சிருச்சு இல்லையா? அதே போல் என்னைக்கு அந்த வாலிபன் சிக்லாக்குக்கு மேலேயும் யூதாவுக்கு மேலேயும் காலேபுடைய தென்புறத்து மேலே எப்போ கையை வச்சு கர்த்தருடைய ஜனத்தை துன்பப்படுத்தினானோ அன்னைக்கு அவனையும் பிடிச்சிச்சு. ஆக மொத்தம் என்ன? தேவ ஜனத்தை சேரக்கூடாத நபரோடு சேர்ந்தான். சேரக்கூடாத. இப்போ சவுல் யாரோட சேர்ந்திருந்தாரு?
பிரதான ஆசாரியரோட போய் சேர்ந்தார். ஆமாவா? பிரதான ஆசாரியனிடத்தில் போய், இல்லையா? இப்ப இவர் யாரோட சேர்ந்து நிற்கிறாரு? பிரதான ஆசாரியனிடத்தில் போய் சேர்ந்தாரு. அவன் யாரு கூட சேர்ந்தான்? ஒன்னு அமலேக்கன், இல்லைன்னா எகிப்தியன், இல்லையா? புரியுதை சொல்றது? ஒன்னு அமலேக்கன் கூட சேர்ந்திருக்கணும், இல்ல எகிப்தியன் கூட சேர்ந்திருக்கணும். யாரு? இந்த அமலேக்க வாலிபன். இப்படி சேரக்கூடாத நபரோடு சேர்ந்தா செய்யக்கூடாத செயலை செய்வாங்க. என்ன செயல்? தேவ ஜனத்தை துக்கப்படுத்தக்கூடிய செயல். அப்போ ஒரு ஆண்டோடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் ஒரு தேவ பிள்ளைகளை, தேவனுடைய ஜனத்தை எந்த விதத்திலும் நம்ம என்ன செஞ்சிடவே கூடாதுன்னா துக்கப்படுத்தாத காத்துக்கிட்டனா நீ ரொம்ப புத்திசாலின்னு அர்த்தம். தேவனுடைய ஜனத்தை துக்கப்படுத்தக்கூடிய செயலை நீ செஞ்சுட்டு, நாம் செஞ்சுட்டு எந்த விதத்திலும் நான் அதே நிலைமையில நிற்கவன்னு கனவு கூட காணாத பவனை போல உயர்ந்தாள் யாரும் இல்லை, அவளை பெரிய ஆளையும் கிளத்தலனாரு, வாலிபனா இருந்த அமலேக்கனையும் கிளத்தலனார். அது இப்படி சொல்றேன், ரட்சிக்கப்பட்டவனையும் விடலை, ரட்சிக்கப்படாதவனையும் விடலை. பவுல் யாரு? ரட்சிக்கப்பட்டவர். அமலேக்க யாரு? ரட்சிக்கப்படாதவன், இல்லையா? பவுல் ரட்சிக்கப்பட்டவரா? ரட்சிக்கப்பட்டவரையும் விடலை. அமலேக்க ரட்சிக்கப்படாதவனா? ரட்சிக்கப்படாதவன் விடலை. எப்போ? கர்த்தருடைய ஜனத்தை துக்கப்படுத்தக்கூடிய செயலை நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீ ரட்சிக்கப்படனாலும் சரி, நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படலனாலும் சரி, எதை மட்டும் செஞ்சிடாத? தேவனுடைய பிள்ளைகளை துக்கப்படுத்துகிற காரியத்தை மட்டும் செஞ்சிடாது. இதை செஞ்சிட்டேன்னா கர்த்தர் நீ எவ்வளோ பெரிய மேலே இருந்தாலும் சரி, உன்னை கீழே தள்ளுவதற்கு, நம்மளை கீழே தள்ளுவதற்கு தேவன் ஒரு வினாடி கூட தேவன் தயங்க மாட்டார். ஒரு வினாடி கூட தேவன் தயங்க மாட்டார். எப்போ? எப்போ? தேவ ஜனங்களை துன்பப்படுத்தக்கூடிய செயலை ஒரு நபர் செய்வாங்கன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டவனாலும் சரி, ரட்சிக்கப்படலனாலும் சரி, ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவங்களா இருந்தாலும் சரி, ஆக மொத்தம் என்ன? நீ எவ்வளவு மேலே இருந்தாலும் உன்னை கீழே தள்ளாம கர்த்தர் விடவே மாட்டார். கீழே தள்ளாம விடவே மாட்டார். நீ வாலிபன் இருந்தாலும் சரி, இவரும் வாலிபன் தான், இவரும் வாலிபன் தான். யாரு? பவுலும் வாலிபர் தான், அந்த அமலேக்கனும் வாலிபர் தான். ரெண்டு பேருமே வாலிபர்கள் தான். நீ எவ்வளோ பெரிய வாலிபத்தை இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வாலிபத்தை இருந்தாலும் சரி, தேவ ஜனத்தை துக்கப்படுத்தக்கூடிய ஒரு செயலை நீ செய்யாமல் இருப்பன்னா நீ உயிர் வாழ்வதற்கு தேவையான நன்மைகளை கர்த்தர் செய்ய விரும்புகிறார், இல்லையா? இப்போ சேரக்கூடாத நபரோடு சேர்ந்தா செய்யக்கூடாத செயலை என்ன செய்வாங்க. அப்போ என்ன செயல்? தேவ ஜனங்களை துக்கப்படுத்தக்கூடிய செயலை செஞ்சான், இல்லையா? அப்பதான் தேவன் என்ன செஞ்சா? மேலே இருக்கிறவனை கீழே தள்ளி விட்டார். இப்போ அந்த வாலிபன்கள் ஏற்பட்ட மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கல 15 வசனத்திலிருந்து, தாவீது அவனை நோக்கி கேட்டதற்கு அவன் சொல்ற ஒன்று என்ன சொல்லணும்? ஆமான்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னா சொல்லணும், இல்லையா? ஒன்று ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். ஆனால் அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க. ஆமா இல்லைன்னு சொல்லியிருந்தான்னா, ஆமான்னு சொன்னா இன்னும் அவன் கூட சேரவே விரும்புறான்னு அர்த்தம். இல்லைன்னு சொல்லியிருந்தானாக்கா என்ன அர்த்தம்? நான் உனக்கு நன்மை செய்ய மாட்டேன்னு அர்த்தம், இல்லையா? இல்லை அவன் மேலே இருக்கிற கோபம், இவன் மேலே இருக்கிற கோபத்தை செய்ய மாட்டேன்னு அர்த்தம். ஆனால் ரெண்டையும் தாண்டி அவன் ஒரு நாசிக்கான பதிலை சொல்றான் பாருங்க. என்ன பதில் சொல்றான்? வாசிக்கலாம். இல்லை, என்ன அவன் கூட சேர்க்கக்கூடாதுன்றான். என்ன அவன் கூட என்னை கொண்டு போய் என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்க கூட என்ன பண்ணிடக்கூடாது, சேர்த்துடக்கூடாது. ஏன் சேர்த்துடக்கூடாது? நான் அவங்க கூட சேர்ந்தேன்னா திரும்ப என்ன தான் செய்வேன்? முதல்ல அவங்க கூட சேர்ந்து என்ன செஞ்சேன்? தேவ ஜனங்களை துக்கப்படுத்தணும், இல்லையா? அப்போ அவனுக்கு என்ன வந்துருச்சு? ஒரு புத்தி வந்துருச்சு. என்ன புத்தி வந்துருச்சு? இவனோட சேர்ந்து இதை செஞ்சதுனால தான் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இவ்வளோ பெரிய நல்ல நபராக இருந்த நம்மளை எங்கே விட்டுட்டார்? தள்ளி மேலே அந்த நம்மளை கீழே தள்ளி விட்டுட்டார். அப்போ நம்ம என்ன செஞ்சிடணும்? இதுக்கு மேலே இவங்க கூட சேரவும் கூடாது, இவங்க செய்கிற செயலை நம்ம செய்யவும் கூடாது அப்படின்ற ஒரு மனமாற்றம் அந்த வாலிபனுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ என்ன அவங்க கூட சேர்க்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? இப்போ அவன் என்ன சொல்கிறான்? 15 வசனம். தாவீது கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என்னுடைய எஜமானுடைய கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று உறுதியா சொன்னேனா? என்ன சொன்னேனா? இப்போ உனக்கு எது வரைக்கும் உதவி தேவைப்படும்?
அந்த கொண்டு போட்டு போகிறதுக்கு தேவைப்படும். அப்புறமேல என்ன செஞ்சிருப்பேன், எப்படியே எஜமான் கைவிட்டாலும் அதை போல நீ என்ன பண்ணிட்டுப்ப, விட்டுட்டு வந்துடுவேன். அதனால் ஒன்னே ஒன்று செய். என்ன செய்? என்ன என் எஜமானிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டேன், இல்லை அவனோட சேர்த்து விட மாட்டேன்னு நீ உறுதியாக சொன்னீங்கன்னா நான் என்ன செஞ்சு போகிறேன், உனக்கு நீ கேட்குறதா நான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ தாவீதை பேசலை, அது வேற சப்ஜெக்ட். இப்போ அங்கே நான் போகலை. இப்போ இந்த வாலிபனுக்கு எப்போ தேவன் கிரியை செய்ய விரும்புகிறாரு? முதல் நாள் கிரியை செஞ்சுருக்கலாமா? முதல் நாள்லேயே யாரா ஒரு சோடு கொடுத்துருக்கலாமா? கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. ரெண்டாவது நாள் செஞ்சுருக்கலாமா? செஞ்சுருக்கலாம், இல்லை. மூணாம் நாள் செய்கிறார். ஏன் செய்கிறாரு? அந்த மனமாற்றத்தை என்னைக்கு தேவன் பார்த்தாரோ அன்னைக்கு தான் கிரியை செய்கிறார். எந்த மனமாற்றம்? எந்த மனமாற்றம்? இதுக்கு மேலே இவன் கூட சேரவும் மாட்டேன், இதுக்கு மேலே இப்படிப்பட்ட செயலை செய்யவும் மாட்டேன். ரெண்டு முடிவெடுக்கணும். என்ன முடிவெடுக்கணும்? இதுக்கு மேலே இவனோட சேரவும் மாட்டேன், இதுக்கு மேலே இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யவும் மாட்டேன். இதை ரெண்டையும் முடிவெடுத்தேன்னா உயிர் வாழ்வதற்கு தேவையான நன்மையை கத்த செய்வார். இந்த வாலிபன் எப்ப நன்மையை செஞ்சார் உயிர் வாழ்றதுக்கு? இந்த ரெண்டு முடிவெடுத்தான். என்ன முடிவு? என்ன முடிவு? சேரக்கூடாத நபரோடு சேர மாட்டேன். ரெண்டாவது என்ன? செய்யக்கூடாத செயலை செய்ய மாட்டேன். இது ரெண்டும் உள்ளத்தில் ஆழத்தில் அடுக்கணும்னு கர்த்தர் விரும்புறத நான் ஆவியில ஃபீல் பண்றேன். இது சாதாரணமாக உதட்டளவில் சரி ஆண்டவரே சேர மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறத கர்த்தர் விரும்பலை. உள்ளத்தின் ஆழத்தில் அந்த முடிவை எடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். என்ன முடிவு? சேரக்கூடாத நபரோடு சேரவும் மாட்டேன், செய்யக்கூடாத செயலை செய்யவும் மாட்டேன். சேரக்கூடாத நபர் யாரு? ஒன்று அமலேக்கனா இருக்கலாம், இல்லை எகிப்தனா இருக்கலாம், இல்லை பவுல் சேர்ந்தபடி நியாயசாஸ்திரிகளாக இருக்கலாம், யாரோ ஒன்று இருக்கலாம். ஆக பற்றி மூணு பேருமே யார் தான்? இந்த மூணு பேர் கூட்டமே யார் தான்? தேவ ஜனங்களை துன்பப்படுத்துறவன் இல்லையா? பவுல் போய் நியாயசாஸ்திரிகிட்ட கேட்குறான், நியாயம் கேட்குறான். என்ன கேட்குறான்? லெட்டர் கேட்டார் இல்லையா? என்ன லெட்டர் கேட்டாரு? சீசர்களை நான் துன்பப்படுத்தணும், நான் சீசர்களை துன்பப்படுத்தணும். அவர் லெட்டர் கொடுத்துட்டாரா? நியாயசாஸ்திரம் லெட்டர் கொடுத்துட்டாங்களா? அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்யணும்? துன்பப்படணும் இல்லையா? தேவனுடைய ஜனத்தை துன்பப்படுத்திட்டு ஒரு மனுஷன் நிம்மதியாக வாழ்நாள இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. காலையில் சபிக்கல, வேதத்தின் அடிப்படையில் சொல்றேன், வேதத்தினுடைய அடிப்படையை சொல்றேன். தேவன் என்ன விரும்புகிறார்? அப்போ ஒரு அந்தரங்கத்தில் ஒரு மனமாற்றத்தை விரும்புகிறார். என்ன சொல்லப்போனா இந்த செய்தி நான் தொடர்ச்சியாக பேசணும் அப்படின்னு சொன்னாக்க நேற்று முன்னாடி சொன்னோம். என்ன சொன்னோம்? தலைவர்கள் சரியா இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா? நேற்றுக்கு என்ன சொன்னோம்? தலைவர்கள் மட்டும் இல்லப்பா, இருக்கிற ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும்னு சொல்றோம். இன்னைக்கு சொல்றோம் இருக்கிற ஒவ்வொருடைய அந்தரங்கத்தில் சரியா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறோம். எங்க சரியா இருக்கணும்? அந்தரங்கமான வாழ்க்கை, உள்ளான வாழ்க்கையில சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு நேற்று முன்ன என்ன சொன்னோம்? தலைவர்கள் சரியா இருக்கணும். நேற்று என்ன சொன்னோம்? ஒவ்வொரு நபர்களும் சரியா இருக்கணும். இன்னைக்கு என்ன சொல்றேன்? ஆள் சரியான மட்டும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, ஆளுடைய அந்தரங்கமான வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும். ஒரு மனுஷனுடைய அந்தரங்கமான வாழ்க்கை. இந்த வாலிபனுக்கு மாற்றம் எங்க ஏற்பட்டுச்சு? இந்த வாலிபனுக்கு மாற்றம் எங்க ஏற்பட்டுச்சு? அந்தரங்கத்தில் ஏற்பட்டுச்சு. பவுலுக்கு மாற்றம் எங்க ஏற்பட்டுச்சு? அந்தரங்கத்தில் ஏற்பட்டுச்சு. இனிமேல் என்ன செய்யவே கூடாது? சபையை நம்ம துன்பப்படுத்தவே கூடாதுன்ற மாற்றம் எங்க ஏற்பட்டுச்சு? அந்தரங்கத்தில் ஏற்பட்டுச்சு. அந்தரங்கத்தில் மாற்றம் ஏற்பட்டா உள்ளான மனிதனை சரியா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எங்க சரியா இருக்கணும்? உள்ளான மனிதனில் தேவன் நம்ம எப்படி இருக்கணும்? நேற்று நம்ம சரியா இருக்கணும். எப்படி சரியா இருக்கணும்? உள்ளான மனுஷன்ல சரியா இருக்கணும். உள்ளான மத நபர்ல, உள்ளான வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும்? சரியா இருப்பாரானால் இந்த பூமியில உயிர் வாழ்வதற்கு தேவையான நன்மையை செய்வார். அப்ப என்ன சரியா இருக்கணும்? சேரக்கூடாத நபரோடு சேர மாட்டேன், செய்யக்கூடாத செயலை செய்ய மாட்டேன். என்ன செயல்? வெளியரங்கமான செயல் அல்ல, அந்தரங்கத்தில் செயல். என்ன? நான் என்ன செஞ்சா அந்தரங்கத்தில் செயல்படும் போது தேவ ஜனங்கள் துக்கப்படுவாங்களோ அப்படிப்பட்ட ஒரு செயலை நான் செய்ய மாட்டேன். தேவ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கிற அவங்க யாரை வேணா இருக்கலாம். ஒன்று குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை சபையில் இருக்கலாம். ஒன்று குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை சபையில் இருக்கலாம். ரெண்டு இடத்துல எங்க இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நான் என்ன செய்ய மாட்டேன்? அவங்க துக்கப்படக்கூட மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். அவங்க துக்கப்படக்கூடிய செயலை நான் செய்ய மாட்டேன். இது எப்போ செய்வேன்? சேரக்கூடாத நபரோடு சேர்ந்தாதான் செய்வேன். இந்த அமலே இப்போ அவனை விட்டு விலகணும் பார்த்தீங்களா? யாரை விட்டு?
அந்த எஜமான விட்டு விலகணும் பத்திலாம். இப்போ அவனுக்கு என்ன செய்ய விருப்பம் இல்லைப்போ. தேவ ஜனங்களை துக்கப்படுத்தக்கூடிய செயல் என்ன செய்யணும், அவன் செய்யணும்னு விரும்பல. ஏதோ அவன் தீர்மானிச்சான். என்ன தீர்மானிச்சுனா, என்னங்க சேர்க்காத. ஏன் சேர்க்காதுன்னா, அவன் கூட சேர்ந்தன்னா நான் என்ன செஞ்சிருவேன், செய்யக்கூடாத செயலை செஞ்சிருவேன். அந்த செயல் என்ன பண்ணும், தேவ ஜனத்தை துக்கப்படுத்தும். இது வரைக்கும் நான் அனுபவிச்சது எனக்கு போதும். இந்த 3 நாளா சோறு தண்ணி இல்லாமல் நான் அனுபவிச்சது எனக்கு போதும்பா. இதுக்கு நல்ல வேலை கடவுள் என்ன பண்ணாரு, என் மனமானத கதை அனுப்பிட்டாரு, உயிர் கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டேன், இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்ய மாட்டேன்னு அந்தரங்கத்திலே மாற்றம் ஏற்படணும். அந்தரங்கத்தில் மாற்றம் ஏற்பட்டால் சோறு கிடைக்கும். என்ன கிடைக்கும், அந்தரங்கத்தில் மாற்றம் ஏற்பட்டால் சோறு கிடைக்கும், உயிர் பிழைக்கலாம் இல்லையா. இந்த வாலிபனுக்கு என்னுடைய கணிப்புப்படி என் உயிர் வந்துச்சுன்றான் இல்லையா, என் உயிர் திரும்ப வச்சுன்றான் இல்லையா. அப்போ உயிர் என்ன இருக்குது, போயின்னு இருக்குது. என் உயிர் என்னாச்சு இருக்குதுன்னு சொல்றானா, வந்துச்சு நானா, இதை சாப்பிட்ட பிறகு என் உயிர் வந்துச்சு நானா, போயிட்டு இருக்குதுன்னு நானா, திரும்ப இதை சாப்பிட்ட பிறகு அப்ப என்ன ஆயிடுச்சு, டிராவல் இருக்குது. உயிர் என்ன இருக்குது, டிராவல் இருக்குது இல்லையா. அந்த உயிர் எதில் டிராவல் பண்ணுதா இப்போ தெரியல. சைக்கிளில் டிராவல் பண்ணுதா, இல்லை பைக்கில் டிராவல் பண்ணுதா, இல்லை ராயல் என்ஃபீல்டில் டிராவல் பண்ணுதா, இல்லை இனோவாவில் டிராவல் பண்ணுதா, இல்லை ட்ரெயினில் டிராவல் பண்ணுதா, இல்லை ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணுதான்னு தெரியல இல்லையா. சொல்கிற அர்த்தம் புரியல இல்லையா. சைக்கிளில் டிராவல் பண்ணால் கொஞ்சம் லேட்டாக உயிர் போகும், பைக்கில் டிராவல் பண்ணால் கொஞ்சம் வேகமாக போகும், ராயல் என்ஃபீல்டில் ட்ராவல் பண்ணால் அதோட கொஞ்சம் சீக்கிரமாக போகும், காரில் ட்ராவல் பண்ணால் அதோட வேகமாக போகும், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் அதோட வேகமாக போகும், ஃப்ளைட்டில் வேகம் போச்சுன்னா சீக்கிரம் போயிடும். ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிச்சுன்னா ஏன்னா அவன் என்ன சொல்கிறான், என் உயிர் திரும்ப வந்துச்சுன்றா இல்லையா. அப்போ உயிர் என்ன நிற்குது, அப்போ நான் நினைக்கிறேன் இவன் உயிர் சைக்கிளில் ட்ராவல் பண்ணி நிற்குது. யார் உயிர், இந்த அமலேக்கிற உயிர் சைக்கிள் என்ன நிற்குது, அப்படியே மெதுவாக எதிர்காத்தக்கது என்ன பண்ணி நிற்குது, அப்படியே சைக்கிளில் மெதுவாக ட்ராவல் பண்ணியிருக்குது. அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாரு, தாவீது ஓடி வந்து திராட்சையோட கொடுத்தத பற்றியா, உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த உயிர் திரும்பி வந்துடுச்சு இல்லை. அப்படி போல உயிர் ட்ராவல் பண்ணி நிற்குது. அந்த ட்ராவல் எப்படி இருக்குன்னு நீயே முடிவு பண்ணிக்கும். என்ன ட்ராவல், சைக்கிளில் ட்ராவல் பண்ணுதா, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுதா, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுதா, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுதான்னு முடிவெடுத்துக்கும். சீக்கிரம் உயிர் போகாமல் காத்துக்கணும்னா, இந்த பூமியில் உயிர் வாழ்கிறதுக்காவது உனக்கு நன்மை கிடைக்கணும்னா மனமாற்றத்தை நீ ஏற்படுத்தித்தான் ஆகணும். இந்த மனமாற்றம் ஏற்படலைன்னா உயிர் வாழ்வதற்கு கூட என்ன கிடைக்காது, நன்மை கிடைக்காது. அப்புறம் வாழ்நாள் முழுச நன்மை கிடையாது அப்புறம் இருக்கட்டும், ஆனால் உயிர் வாழ்கிறதுக்காவது நன்மை கிடைக்கணும்னா சேரக்கூடாத நபரோடு சேராத, செய்யக்கூடாத செயலை செய்யாது, சேரக்கூடாத நபரோடு கூட சேராத, செய்யக்கூடாத செயலை செய்யாது. கதை திரும்ப திரும்ப சொல்றா, சேரக்கூடாத நபரோடு சேராத, செய்யக்கூடாத செயலை செய்யாத. நீ செய்யற செயல், நீ சேர்க்க ஒரு தேவ ஜனத்தை துக்கப்படுத்துமானால் நீ எவ்வளவு மேலே கீழே வந்துடுவேன். நீ எவ்வளவு மேலே வேணா இரு, நீ எவ்வளவு மேலே வேணா இரு, எவ்வளவு திறமையில மேலே இரு, அறிவில் மேலே இரு, படிப்பில் மேலே இரு, பட்டத்தில் மேலே இரு, பதவியில் மேலே இரு, நீ என்ன மேலே இருந்தாலும் சரி, ஒரே ஒரு தட்டு தட்டினா போது கீழே வந்துடுவேன். ஒரே ஒரு தட்டு, ஒரே ஒரு தட்டு பவுலை தட்டினார் இல்லையா. என்ன தட்டு, கையில் தட்டா போய் செத்து போயிட்டு பாரு. யாரு இந்த ஊசாவை எங்க தட்டினாரு, கையில் தட்டினார் இல்லையா. என்னடா கையிடுறானார், என்னது இந்த உடன்படிக்கை பெட்டி மறந்து கையிடுறா அப்படின்னு தட்டினார். என்னாச்சு, பீஸா போயிட்டான். கையில் தட்டினா பீஸா கருத்து தெரிஞ்சு போச்சு. இவனை கையை வச்சு என்ன ஆயிடுவான், பீஸ் ஆயிடுவான். அப்ப என்ன வேணாம் அப்படின்னு தான் எதை அனுப்பினாரு, ஒளி அனுப்பினார். எங்களுக்கு பவுலுக்கு வேணா அப்படி ஒளி பிரகாசித்தது, அப்படிதானே. தன் ஒளி என்ன செஞ்சிச்சு, அப்படியே பிடிச்சி அந்த ஒளி வந்துச்சு பாரு. அப்படி ஒளியில தட்டும் போதே இத்தனை பாடுன்னா 3 நாள் கண்ணு தெரியாத போச்சுன்னா கையில் தந்தனா இருக்கும், பேரே சுகோசா மாதிரி ஒன்று நடந்திருக்கும் இல்லையா. அவர் தெரியும் இவனை எப்படியாச்சும் என்ன பண்ணிடணும், ஒரு சரிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சதுனால ஒளியில தட்டினார். ஒளியில தட்டினாலே 3 நாள் கண்ணு தெரியலனா கையில தட்ட என்ன ஆகும், புரியல தானே. ஒளியில தட்டினாலே இல்லையா, லைட்டு போட்டால் என்ன எப்படி வரும், அப்படி ஒரு ஷாக் ஆகும்ல. இந்த லைட்டு போட்டால் வர்ற ஷாக்குக்கே இத்தனை 3 நாள் கண்ணு தெரியாமல் இருக்குன்னா கையில் தட்டினா என்ன ஆகும்,
ஏன்னா அந்த கை சாதாரண கை இல்லை, சரியா? நம்மளை மாதிரி கை நினச்சிக்காதீங்க. அவர் கையை சொன்னால் இப்போ ஏகப்பட்ட நேரம் இப்போ நான் சொல்லலை, சரியா? அந்த கை அப்படி தட்டினா போதும், என்ன ஆகிடுனா முடிஞ்சு, அதோட அதான் பீஸ் ஆகிட்டான் அப்படின்னா பார்க்கலாம். என்னைக்கு நாளைக்கு அவர் கையை பற்றி பேச வாய்ப்பு இருந்துச்சுன்னா பேசுவானுக்கு, இப்போ வேண்டாது. அப்போ என்ன புரிஞ்சுக்கோ, சேரக்கூடாத நபரோடு சேராத, செய்யக்கூடாத செயலை செய்யாது. சேரக்கூடாத நபரோடு சேர்ந்தா செய்யக்கூடாத கட்ட நீ செஞ்சே தீருவேன், நீ என்ன வேணாரு. அதனால கதை சொல்றாரு, சேரக்கூடாத நபரோடு சேராத, செய்யக்கூடாத செயலை செய்யாத. இதை ரெண்டையும் நீ செஞ்சிட்டீன்னா இந்த பூமியில உயிர் வாழ்வதற்கு தேவையான நன்மையும் உனக்கு நான் கொடுப்பேன். இல்லை நான் சேரக்கூடாத நபர் தான் சேருவேன், செய்யக்கூடாதான் நான் செய்வேன்னு சொன்னேன்னா தட்டுவாரு. டிராவல் பண்ணினுக்கும் உயிர் என்னாவும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். உயிர் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? உயிர் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்போ? சேரக்கூடாத நபரோடு சேர்ந்தேன்னா, செய்யக்கூடாத நபரோடு செஞ்சேன்னா உயிர் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். அது எவ்வளோ டிராவல் பண்ணுதோ, எதில் டிராவல் பண்ணுதோ அதை வச்சு தான் அது திரும்பி வருமா வராதான்றது, இல்லையா? ஃப்ளைட்டில் நிறைய பேர் டிராவல் பண்ணான். ஃப்ளைட்டில் நிறைய பேர் என்ன செஞ்சான்? அகமதாபாத்தில் ஃப்ளைட்டில் நிறைய பேர் டிராவல் பண்ணாங்க. என்ன ஆச்சு? திரும்பி வரல. ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணிச்சுன்னா திரும்பி வராது. ஏதோ சைக்கிளில் ட்ராவல் பண்ணால் அப்படி என்ன செஞ்சிடும்? அப்படி திரும்ப வந்துடுச்சு. இவனுக்கு சைக்கிளில் ட்ராவல் பண்ணி திரும்ப வந்துடுச்சு. நீ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண விரும்புகிற, சீக்கிரம் பார்த்துக்கோ. சேரக்கூடாத நபரோடு சேராத, செய்யக்கூடாத செயலை செய்யாத. இதை ரெண்டையும் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா பூமியில் உயிர் வாழ்வதற்கு தேவையான நன்மையை கர்த்தர் செய்வார். கண்ணபடி ஜெபம் பண்ணலாமா? எனக்கு டைம் ஆச்சு, எனக்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டியதுக்கு அவசரம் இருக்குது. ஜெபிப்போமா? நன்மையும் கிருபையும் தொடருமே, உயிரோடு வாழும் நாளெல்லாம். நன்மையும் கிருபையும் தொடருமே, உயிரோடு வாழும் நாளெல்லாம். உயிரோடு இருக்க நாள் நன்மை தொடருது, நல்லது தான். ஆனால் உயிர் வாழ்றதுக்கு நன்மை கிடைக்கணும், அது பிரதானமானது. உயிர் வாழ நன்மை கிடைச்சாதான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நன்மை கிடைக்கும். உயிர் வாழவே நன்மை கிடைக்கலன்னா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நன்மை கிடைக்காது. இந்த காலைல கதை சொல்கிறது அதுதான். நீ உயிர் வாழ்வதற்கு தேவை நன்மை உனக்கு கொடுத்தாதான் உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் உனக்கு நன்மை கிடைக்கும். உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் நன்மை கிடைக்கும்னா முதல்ல உயிர் வாழ்கிறதுக்கு நன்மை கிடைக்கணும். இது எப்போ கிடைக்கும் தெரியுமா? இந்த நன்மை எப்போ செய்வேன் தெரியுமா? உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு மனமாற்றம் வரணும், இல்லை உள்ளான மனிதனில் ஒரு மாற்றம் வரணும். என்ன மாற்றம்? சேரக்கூடாத நபரோட சேர மாட்டேன், செய்யக்கூடாத செயலை செய்ய மாட்டேன். சேரக்கூடாத நபர்கள் யார்? ஒன்று அமலேக்கன், இல்லை எகிப்தியன், இல்லை நியாயசாஸ்திரி. இவங்க 3 பேருக்கு என்ன வேலை? தேவ ஜனங்களை துக்கப்படுத்துறதே வேலை. இந்த 3 பேருக்கும் தேவ ஜனங்களை துக்கப்படுத்துறதே வேலை. கர்த்தருடைய பிள்ளைகளை துக்கப்படுத்துறதே வேலை. ரட்சிக்கப்பட்டவங்களை வேதனைப்படுத்துறதே வேலை. அது யாரை வேணாலும் இருக்கலாம். அது குடும்பத்தில் இருக்கலாம், அது சபையில் இருக்கலாம், அது சமுதாயத்தில் இருக்கலாம், அது வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், படிக்கிற இடத்துல இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் இருக்கலாம், எனிபடி. ஸோ ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை ஒருவன் துன்பப்படுத்தி விட்டு துக்கப்படுத்தி விட்டு அவங்க ஒரு காலம் மன நிறைவோடு மன நிம்மதியோடு உயர்ந்த இடத்துல அவங்க வாசம் பண்ணவே முடியாது. வேதத்தின் அடிப்படையில் அனுபவத்தின் ரீதியிலும் இந்த காலையில் கர்த்தர் விரும்புகிறார். நீ உயிர் வாழ்வதற்கு தேவையான நன்மையை உனக்கு நான் செய்யணும்னு விரும்புகிறேன். அதனால் உன் உள்ளான மனுஷனில் அந்த ரங்கத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கும். என்ன மாற்றம்? சேரக்கூடாதபடி நீ சேர மாட்டேன், செய்யக்கூடாத செயலை செய்ய மாட்டேன். என்ன செயல்? தேவ ஜனங்களை துக்கப்படுத்த மாட்டேன். அப்பா ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அண்ணன் அக்கா தம்பி குடும்பத்தை சார்ந்தவன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். என் செயல் அவனை துக்கப்படுத்துகிற மாதிரி நான் செய்ய மாட்டேன், துக்கப்படுத்துகிற அளவுக்கு நான் செய்ய மாட்டேன். அப்படின்ற ஒரு மனமாற்றம் உள்ளான மனதில் ஏற்படணும், அந்த ரங்கத்தில் ஏற்படணும். வெளியில் இல்லை, வார்த்தைகள் இல்லை, அந்த ரங்க வாழ்க்கையில் ஏற்படணும். அப்படி ஏற்படுமானால் இன்றைக்கு கர்த்தர் உயிர் வாழ்வதற்கு தேவையான நன்மையை செய்வதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வெளியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை ஆளுகை செய்து எங்களை ஆசீர்வதிக்கணும். இந்த பூமியில் உயிர் வாழ்வதற்கு தேவையான நன்மைகளை நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அந்த அமலேக்கிய வாலிபனுக்கும் பவுலுக்கும் செய்த நன்மைகளை இந்த காலை வேளையில் எங்களுக்கும் கர்த்தர் செய்து இந்த பூமியில் உயிர் வாழ்வதற்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளையும் எங்களுக்கு செய்து எங்கள் குடும்பங்களுக்கு செய்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். உங்கள் மகிமையுள்ள கரம் கூட இருக்கட்டும். உங்கள் தலைமையில் கை வச்சுக்கோங்க. நான் சின்ன ஜெபம் பண்ணிடுறேன். கர்த்தருடைய கரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மேலே இருக்கணும். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பூமியில் உயிர் வாழ்வதற்கு என்ன நன்மைகள் தேவையோ, எப்படிப்பட்ட நன்மையை தேவைகள், அந்த நன்மைகளை அப்படிப்பட்ட நன்மைகளை இந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் கர்த்தர் நீங்கள் செஞ்சு கர்த்தவங்களை வாழ வைக்க வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள கரம் கூட இருக்கட்டும். ஆளுகை செய்யும், ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே.